தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இயக்குனர் இதயம் பாரதி ராஜா அவர்கள் இப்போ மறைவுற்றிருக்காங்க அப்படின்ற செய்தியை கேட்கும்போதே மனசெல்லாம் பதப்பதைக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். பாரதி ராஜா போன்ற இயக்குனர்கள் தமிழ் சினிமாவை ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குனர்கள்ல மிக முக்கியமான ஒருவர் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. அவ்வளவு திரைப்படங்கள், அவ்வளவு நல்ல திரைப்படங்கள், அவ்வளவு நல்ல மனிதர் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சின்னு வரும்போது அவரு நாம் தமிழர் கட்சி மேடைகள்ல எல்லாமே 18 நாட்கள்லயுமே பேசியிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அவரோட மூப்பு காரணமாக தான் அவர் அதுக்கு அடுத்தடுத்து மேடைகள்ல சீமானவர்கள் மேடைகள்ல பேசவே இல்லை அப்படின்றதும் ஒன்று இருக்கு. சீமானவர்கள்னா ரொம்ப பாசமா பாரதி ராஜா அவர்கள் இருப்பாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எனவே இவரும் மறைவுற்ற செய்தி அறியும் போது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றதும் ஒன்று இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு இயக்குனர் நமக்கு திருப்பி கிடைப்பாரா அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இப்போ எவ்வளவு திரைப்படங்கள் வந்தாலுமே முதல் மரியாதை போன்ற 16 வயது நிலை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ரொம்பவே கல்ட் கிளாசிக் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல படங்களை கொடுத்தவர். இந்த நிலையில அவரும் மறைவிருந்த செய்தி அறிந்த உடனே சீமானவர்கள் உடனடியாக காலையிலேயே போய் பாரதிராஜா அவர்களை பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுதான் செய்தியா இருக்கு. அவர் கூட சூர்யா மற்றும் சிவகுமார் அவர்களும் உடனடியாக போய் அவருக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க அப்படின்றதுதான் இப்போ ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. சீமானவர்களும் பாரதிராஜா அவர்களும் எவ்வளவு நெருங்கியவர்கள் அப்படின்றது தெரியும். அப்பா அப்பான்னு ரொம்ப பாசமா இருப்பார் சீமானவர்கள் பாரதிராஜா அவர்கள் கிட்ட அப்படின்றதும் ஒன்று இருக்கு. எனவே பாரதிராஜா மறைவு அறியும் போது சீமானவர்கள் ரொம்பவே மனம் மருந்திருக்காரு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே பாரதி ராஜா அவர்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போல ஒரு திரைக்காவியங்கள் மூலமா வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது.